பெரிய கவர்னரா போட எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா அவன் வந்து கேக்குறதா நீ வந்து கேட்டுட்டு இருக்கிய சரியான கைத்தடிங்க. டேய் கண்ணா உன்னை எங்கெங்கெல்லாம் தேர்றது எலெக்ஷன் என்ன மட்டும் போதுமா 4 பேரை பத்தி கேன்வாஸ் பண்ணுவானா நீ பாட்டு மொட்டை மால வந்து படுத்துட்டிய படுத்துக்கிட்டே நான் ஜெயிப்பேன்டா கிழிச்ச உன்ன மாதிரி சொன்ன எத்தனையோ பேரு. சரி சரி அதை விடு விஷயத்துக்கு வருவோம். அவங்கள பாடுற அவங்கள பார்த்து நல்லா பேசுடா. என் பேச்சை கேட்டு ஓட்டு போட வேண்டாம். நான் இறைச்சிருக்கிற சில்லறைக்கு போட்டா போதும். மேடம் கண்ணனுக்கே ஓட்டு போடுங்க. போடுறோம். தேங்க்யூ. ஏண்டா வெயில்ல வேர்வை சிந்த போஸ்டர் ஓட்டுறது நானு, பேனர் எழுதுறது நானு, நோகாம நிழல்ல நின்று வயசு பொண்ணுங்களுக்கு கர்ச்சிப் கொடுக்கறது மட்டும் நீங்களாடா? டாய் கண்ணனோட வலது கை இடது கை. இப்படியே பேசிக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல எவனாவது 2 கையும் எடுத்துருவான். டேய் இன்ஸ்பெக்டர் மக இன்பவல்லி வராடா. வராளா? இன்னைக்காவது கர்ச்சிப் கொடுக்குற சாக்குல அவன் கையை பிடிச்சிடுவோம். மேடம் கண்ணன் போட்டு போடுங்க. வாங்கடி. ரோசி என்ன நீ பாட்டுக்கு பட்டுன்னு அவனை அரைஞ்சிட்ட அறையாம என்ன தொடறதுக்கு என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு? நீ எப்பவும் இப்படி தாண்டி அவசரப்படுற. அவனை திருப்பி அரைஞ்சிருந்தானே என்ன பண்ணுவ? அரைஞ்சிருவானா? அரைஞ்சிட்டு அவன் உயிரோட இருந்துருவானா? போங்கடி. ரகு ரொம்ப டீசென்ட்டா கேன்வாஸ் பண்ணிருக்காருல. அவரே ரொம்ப டீசென்ட்டானவர் தான்டி. ஆமாண்டி இந்த எலெக்ஷன்ல நிச்சயமா அவர்தான் ஜெயிப்பார்னு நினைக்கிறேன். வெற்றி வெற்றி ரகு வாழ்க 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 ரகு ரகு ஏன் சத்தம் போடுறீங்க? ரகு வாழ்க ரகு வாழ்க வாழ்க ரகு வாழ்க கொஞ்சம் இருங்க. ரகு வாழ்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. மாணவர் தலைவர் ரகு வாழ்க. மாணவர் தலைவர் ரகு வாழ்க. மாணவர் தலைவர் ரகு வாழ்க. சேர்மன் ரகு வாழ்க. வாழ்க வாழ்க சேர்மன் ரகு வாழ்க. Congratulations. தேங்க்யூ. Hello children. Good evening. Good evening, Daddy.
என்ன ஷீலா கண்ணு ரொம்ப லேட் ஆயிடுச்சாம்மா? ஐயோ என்னங்க என்னாச்சு டாடா? என்னங்க இது? எதுக்காக பதட்டப்படுறீங்க? டேக் இட் ஈஸி. இப்படி ஐயோ what happened டாடி? இரு ஒண்ணு இல்லம்மா, ஒரு சின்ன தகராறு, அதனால ஒரு சின்ன காயம். இந்தா இப்படி ஏய் நீ எங்க இறங்கு இப்படி. முள்ள இந்த பார், அங்கேயே ஹாஸ்பிடலுக்கு போலான்னு சொன்னாங்க. நான் தான் வீட்டுல 3 டாக்டர்ஸ் இருக்கீங்கன்னு பெருமையா சொல்லிட்டு இங்க வந்திருக்கேன். உங்க அன்பை அதிகமா காட்டி இந்த காயத்தை ஆழப்படுத்துறாதீங்க ப்ளீஸ். ஆமா, உங்களுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். நீங்க எப்பவுமே இப்படித்தான். கொஞ்சம் கூட ஒரு சீரியஸ்னஸே கிடையாது. நாங்க 3 பேர் இருக்கோம் உங்களை நம்பி. இத பாரு, என்ன மாதிரி போலீஸ் அதிகாரிங்க செத்து போனா அவங்க குடும்பம் சந்தியில் நின்னது அந்த காலம். இப்போ காலம் மாறிடுச்சு தெரியுமா? அந்த குடும்பங்களை காலம் பூரா காப்பாத்துறதுக்கு தமிழக அரசு தயாரா இருக்கு. சார் கொஞ்சம் நெஞ்சத்தை தொடர மாதிரி எழுதுங்க சார். எனக்கு எதை சொல்றேன்னு தெரியும்டா. நீ சித்ரா, நான் சித்ரா. குறுக்க பேசாத, செருப்பா அடிப்பேன். எடையாத. இந்த லெட்டர்லயாவது அவ மடங்கணும். ஆண்டவா, 5 மணிக்கு தான் கொடுக்கணும். 4:45 கொடுத்தா நான் பொறுப்பில்லை. காசை போடுறா. நெக்ஸ்ட். இங்க என்னடா இழிப்பு? அவகிட்ட போய் எழுதிடா. பேர சொல்லு. ரவி சார். உன் பேரையா கேட்டேன்? அவ பேர சொல்லுடா. கமலா சார். கமலா? கமலா. தாடி எடுத்துட்டு வா, எழுதி சார். போச்சுடா. சார் வணக்கம் சார். என்னம்மா? எனக்கு ஒரு லவ் லெட்டர் வேணும் சார். பாவம், எவ்வளோ ஒரு அப்பாவி வசமா மாட்டிக்கிட்டா. அட்ரஸ் சொல்லுமா? காதல் வசிய சித்தர் ஜனகராஜ். என்ன வீடா நர்சிங் ஹோமா? அன்னைக்கு அவருக்கு மருந்து போட்டேன், இன்னைக்கு நீ. இந்த வீட்டுல குடும்பம் நடத்துறத விட வைத்தியம் பார்க்கறதும் பெரிய வேலையா போச்சு. இதுக்கு பேசாம நான் நர்ஸுக்கே படிச்சிருக்கலாம். ஏண்டி நல்ல நாள் அதுவும் புலம்பிட்டு இருக்க? அவ என்ன வேணும்ட்டா போய் காலை வச்சுட்டு வந்தா? ஏதோ கேம்ஸ் விளையாட போனா கால அடிபட்டுடுச்சு. அவளை போய் எதுக்காக சீன்ற? அம்மா, கட்டின புருஷனே சொல்லிட்டாரு, ஒழுங்கா கேட்டுக்கோ. இனிமே என்னோட விளையாட்டுக்கெல்லாம் நீ 144 போடக்கூடாது. நீங்க ஒத்தர் போதும் அவளை கெடுத்து குட்டிச்சோர் பண்றதுக்கு. இதோ பாரு, பொம்பளை பிள்ளையா லட்சணமா ஒழுங்கா காலேஜுக்கு போய் படிச்சுட்டு குனிஞ்ச தலை நிமிராம. குனிஞ்ச தலை நிமிரக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு காலங்காலமா நம்ம பொண்ணுங்களை அடுப்படியில அரெஸ்ட் பண்ற உங்களை முதல்ல பிடிச்சு உள்ள தள்ளணும். அப்பதான் இந்த நாடு உருப்படும். இத பாரு ரோசி, நீ ஒன்னும் ஒரி பண்ணிக்காத. இன்னும் எவ்வளவு டோர்னமெண்ட்ஸ் இருந்தாலும் விளையாடு. புதுசா ஏதாவது விளையாட்டு இருந்தா அதையும் கத்துக்க. Thank you டாடி. ஸ்டெல்லா, என் பொண்ணு முறையா பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. அவளுக்கு திருஷ்டி சுத்தி. ரகு, ஏன் ஸ்டெல்லா, நம்ம பொண்ணுக்கு ஞான ஸ்நானம் பண்ணி ஒரு பேர் வச்சுமே, அது என்ன ஞாபகம் இருக்கு அவனுக்கு? உங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல பேர் குழப்பம்னா இங்கேயுமா? இப்ப குடும்பத்திலயும் குழப்பம் வந்துருச்சேடி. ரகுன்ல போட்டிருக்கு. என்ன ரகுன்னு போட்டிருக்கா? RAGH என்ன? ரகுதானே, அதான் போட்டிருக்கு. ஐயோ, இது ரகுவோட ஷீல்ட் ஆச்சே. என் ஷீல்ட் எங்க போச்சு? ரகு, ரகு, உங்க ஷீல்ட் மிஸ் ஆயிருக்குமே. ஆமா, அது என்கிட்ட தான் இருக்கு. தேங்க் யூ. ஆனா என் ஷீல்ட் தான் எங்க மிஸ் ஆச்சுன்னு தெரியல. நான் எவ்வளவு டீசென்ட்டா வந்து உங்ககிட்ட சொல்றேன். யார்கிட்ட மாட்டிச்சோ அந்த அறிவு கிட்ட கழுத வந்து சொல்ல வேண்டாம். ரொம்ப திட்டாதீங்க. ஏன்? அந்த அறிவு கிட்ட கழுத நான் தான். சாரி. ரோசி, இந்த காலேஜ்ல எத்தனையோ பேர் போட்டியில கலந்துக்கிட்டாங்க, எத்தனையோ பேர் ஷீல்டு வாங்கினாங்க. ஆனா நம்ம 2 பேர் ஷீல்டு மட்டும் மாறி இருக்கே. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எப்படி சொல்லுங்க பாப்போம்? அதுல என்னங்க அர்த்தம் இருக்கு? ஐயோ ரோசி, அர்த்தம் இருக்குங்க. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. எனக்கு ஒண்ணும் தெரியலப்பா. என் ஷீல்டு கொஞ்சம். ஷீல்டு எதுக்காக கொடுக்குறாங்க? நம்ம திறமையை பாராட்டி கொடுக்குறாங்க. பாராட்டுறவங்க பணமா கொடுக்காம ஏன் பதக்கமா கொடுக்கணும்? பணமா கொடுத்தா செலவு பண்ணிடுவீங்க, பதக்கமா கொடுத்தா ஞாபகார்த்தமா வச்சிருப்பீங்க. அதான், ஞாபகார்த்தமா இருக்கணுங்கிறதுக்காக உங்க ஷீல்ட என்கிட்ட கொடுத்துருக்காங்க. அதையும் திருப்பி கேக்குறீங்க? புரியல. உங்க ஞாபகம் என்கிட்ட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? ரோசி,
ஜோடி இதுவல்லவோ ஜோடி ஜெகஜோதி வாத்தியார். ஒரு பாட்டு போச்சேன்னு பதறிக்கிட்டு இருக்காதா, பாராட்டிக்கிட்டு இருக்காடா நீ? என்றைக்காவது ஒரு நாளைக்கு ரகு வருவான், வரிசையில நிப்பா, லெட்டர் எழுதி வாங்குவான், 25 ரூபாய் தருவான்னு நினைச்சு எழுதிக்கிட்டு இருந்தேன்டா. அசோசியேஷனையும் அவமானப்படுத்திட்டாங்கடா. சுத்தப்படாத வாத்தியார, வேற இழிச்சவான் எவனாவது மாட்டாமலையா போயிருவான். டேய், மாட்டிக்கிட்டவனை விட்டுட்டு மாட்ட போறவனை பத்தி நினைச்சு அங்க சொல்றியா என்ன? ஹாய் கலா, கண்மணிகளா, ராஜாக்குட்டிகளா, இங்க வாங்க. கிரிகிரிகளா, இங்க வாங்க. என்னடா மம்மு இப்படி ஓடி வர? எல்லாம் உனக்காகத்தான்டா. என்னது, எனக்காகவா? ஆமாண்டா, நானும் ரோசியும் எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னடா பேசிக்கிட்டு இருந்தீங்க? மேல் சபை வேணுமா வேணாமான்னு. அறிவு கட்டவனை எல்லாம் உன்னை பத்தி தாண்டா. என்ன பத்தியா? என்னடா? அவ என்கிட்ட என்னென்ன சொன்னாலோ அதெல்லாம் இந்த லெட்டர்ல எழுதிருக்கா. இந்த புடி படி. என் அன்பிற்குரியவரே, என்னை புரிந்து கொள்ள ஏன் இவ்வளவு தாமதம்? அந்த ஸ்போர்ட்ஸ் டேயில் எனக்கு கிடைத்த அந்த பதக்கத்தை விட நீங்கள் அந்த ஆலமரத்தடியில் பேசிய அன்பான வார்த்தைகளே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் ஞாபகத்தில் நான் இருப்பது என்ன, என்னுடைய ஞாபகத்தில் நீங்கள் இருக்க வேண்டாமா? இன்று மாலை 5 மணி அளவில் அணைக்கட்டு அருகில் அணைக்க காத்திருக்கும் ரோசி ரோசி ரோசி. டேய், நீ ஏன்டா அதை படிச்ச? மறைக்காதா டேய், இது சின்ன விஷயம். பெரிய விஷயத்துக்கு என்ன முடிவு பண்ண போற? ஏமா நீ நம்ப மாட்டான் போல் இருக்க, இவனை நம்ப வைக்கணுமே. என்னடா யோசிக்கிற? இல்ல, இதெல்லாம் அவளே எழுதுனதுதானா என்னால நம்பவே முடியல. நாகரிக உலகண்டா மம்மே, இதுல என்ன இருக்கு? இன்னும் எவ்வளவோ இருக்கு. போ போ, நீயே புரிஞ்சுக்கோ பாரு. என்ன பண்ண போற? அணைச்சே பாத்துருவோம்.
கிண்டலா பண்றீங்க? என்கிட்ட விளையாடுனா தொலைச்சிடுவேன் அந்த ரோசி கிட்ட சொல்லுங்க. நான்சென்ஸ். ஏன் இழுக்கிறீங்க? என்ன அவர் லவ் பண்றதும் நான் அவரை லவ் பண்றதும் என்னுடைய பர்சனல் மேட்டர். நீங்க ஒண்ணு தலையிட வேண்டாம். என்ன இது? ஒரு போக்க பார்த்தா நிஜமாவே வந்தால லவ் பண்ணிடுவா போல இருக்கே. ஆமாண்டி, இப்ப நான் அவரை லவ் பண்றேன். என்ன செய்ய சொல்றீங்க அதுக்கு? ஸ்டூபிட். ஹாய் ஹாய். மிஸ்டர் ரகு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். See, Mr. ரகு, அன்னைக்கு நான் ஒன்னும் உங்களை கிண்டல் பண்ண சொல்லல. வந்து listen to me. You know. யோ, இது லைப்ரரியா? கொஞ்சம் கூட காமன் சென்ஸ் இல்லாம. I am sorry sir. ரகு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ப்ராமிஸா சொல்றேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்க பண்ண கலாட்டாக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. ப்ளீஸ் என்ன நம்புங்க. என்ன நடிப்பு! நீ எங்கேயோ போயிட்டமா? புரியாம பேசாதீங்க. இன்னும் என்ன புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு? எவனுக்காவது ஒரு லவ் லெட்டர் எழுத வேண்டியது, எங்கேயாவது வர சொல்ல வேண்டியது, அங்க வந்தா மத்த ஃப்ரெண்ட்ஸ்களை விட்டு கலாட்டா பண்ண வேண்டியது. நான் உன்னை காதல் அலையலமா? I don't like you, yeah. I too don't like you, yeah. Then why the hell you wrote this letter to me? எதுக்காக இந்த லெட்டர் எழுதின? என் கையெழுத்து உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அது அவசியம் இல்ல. என் கையெழுத்து பாருங்க. You see.
என்னும் தேனூரும் ராஜமாலை தோள் சேரும் நாணம் என்னும் தேனூரும் கண்ணில் குளிர்காலம் நெஞ்சில் வெயில் காலம் கண்ணில் குளிர்காலம் நெஞ்சில் வெயில் காலம் பாட வந்ததோ கானம் பாவை கண்ணிலோ நாணம் லால 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 கடலும் வழிவிடும் பாட வந்ததோ கானம் பாவை கண்ணிலோ நாணம் கல்லூரும் பொன்வேளை தள்ளாடும் பெண்மாலை இளமை வயலில் அமுத மழை விழ சின்னையாவுக்கு காபி கொண்டு வரமா? நான் தான் ஊர்ல இருந்து வந்துட்டேல, அப்புறம் நீ என்ன காஃபி கொண்டு போறது? கொண்டாங்க. காஃபி கொண்டு போறானா? காஃபி. மணி 9ஆவது. இன்னுமா தூக்கம்? இருங்க. எங்க அவ வந்துட்டாளா? அவ கழுத வந்திருக்கணுமே. அவ மீரா, மீரா, இங்க இருக்கியா நீ? உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க பட்டாசு வெடிக்கூடாதுன்னு? பின்ன ஆம்பளையா லட்சணமா 6 மணிக்கு எழுந்திருக்கணும். 9 மணி வரைக்கும் என்ன தூக்கம்? சோம்பேறி. உதச்சனா? ஏன் பெட் ஏன் பெட்ரூம் நான் படுப்பேன். உனக்கு என்ன ஊர்ல இருந்தா உன் வேலையை பார்க்க வேண்டியதானே? என் வேலையை தான் நான் பாக்குறேன். என் வீட்டுக்காரே நான் எழுப்பாம வேற யார் எழுப்புவா? இந்த குரங்கு மூஞ்சிக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குதா? எனக்கு குரங்கு மூஞ்சியா? மூஞ்ச பாரு. இந்த கோமாளி ரங்கனுக்கு என்ன விட்டா வேற யார் கிடைப்பா? கோமாளி ரங்கனா? அடி நில்லு ஐயோ மாமா, பாருங்க மாமா. என்னடா இது? என்னதான் கட்டிக்க போறவளா இருந்தாலும் பெத்தவங்களுக்கு முன்னாடி கைய விடுற. இவள நான் கட்டிக்கிறதா? கோமாளிங்கறா? என்னது? ஒன்ன கோமாளின்னு சொன்னாளா? சரதாண்டி அசப்புல உன்ன மாதிரி பத்து வச்சிருக்க, அதனால சொல்லிருப்பா. விடு.
என்ன வாயில போட்டு மெல்லனா உங்களுக்கு தூக்கம் பிடிக்காத. உங்க லட்சணத்துக்கும் உங்க தங்கச்சி மக லட்சணத்துக்கும் என் புள்ள லட்சணம் குறைஞ்சு போகல. அம்மாடி, உறவுக்காரியா இருக்கும் போதே மாமியா மருமக சண்டையை உண்டு பண்றியே, இன்னும் உரிமைக்காரி ஆயிட்ட என்ன வீட்டை விட்டு துரத்திடுவேன். என்னது இவ கழுத்துல நான் தாலி கட்டுறதா? இதை விட எங்கேயாவது போய் தூக்க மாட்டீங்களா? பாருங்க மாமா. நீ பயப்படாதம்மா, பயம் எங்க போயிட போறான்? புடி எங்கிட்ட இருக்கு. பயமுறுத்தியாவது உன் கழுத்துல தாலி கட்ட வச்சிட மாட்டேன். இல்லன்னா நான் கட்டிட்டு போறேன். அத்தை, மாமா சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. அப்படி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சக்கழுத்து சண்டை வராம இருக்கணும்னா உங்க மகனை ஒரு மாசத்துக்குள்ள மரியாதையா என் கழுத்துல தாலி கட்டிட்டு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க மாமா? தூள்டா கண்ணா. ரோமியோ, ரோசி எந்திரிச்சு நிக்கிறாள்ல, உன்னே இல்ல அம்பிகாவதி, எழுந்து எழுந்து. தந்தி அடிக்கிறீங்க சார்? வந்து பெண்ணு. நானும் காலேஜில் படிச்சு முடிச்சிருத்தாம லெக்சரரா வந்திருக்கிறேன். உன் வயசுல எத்தனை தந்தி அடிச்சிருப்பேன் தெரியுமா? ஏதாவது பேச வேண்டி இருந்ததுன்னா வெளியில போய் பேசிட்டே வந்திருக்க. கெட் அவுட். குடுறா 1 குடுங்கடா, 2 3 4 5. எங்கடா 1 குறையுதுடா? உண்டங்கடா. என்னடா இது? காலேஜ் ஃபீஸ் விட உன் காதல் ஃபீஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு நான் கிளாஸ் ரூமுக்கே போயிருக்கலாம். கிளாஸ் ரூமா? என்னமோ படிக்க வந்த பசங்க மாதிரி இல்லடா பேசுறீங்க. நம்ம வேலையை நம்ம கவனிப்போம்டா. ஏண்டா காதலிக்கவே இவ்வளவு செலவா? போடா, உன கொடுத்த காசுல ஒரு வைஃபை கட்டி லைஃபை செட்டில் பண்ணிருப்பேன். என்னது வைஃப் லைஃபா? எதுக்கு மோனியம்? அவன் காதலிக்காக தாஜ்மஹாலையே கட்டி இருக்கிறான். தரித்திரம் முடிச்ச நான் எங்க உங்ககிட்ட 5 ரூபாய் வாங்குறதுக்கு 1/2 மணி நேரம் பேச வேண்டியதா இருக்கு. You know how to make love? தெரியாதுல்ல? சும்மா வாய மூடிட்டு. டேய் வாங்க. குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் நைட். வாட்ஸ் தி மேட்டர்? டேய் இவன் நம்ம பிரின்சிபாலோட இங்கிலீஷ் நல்லா தான் பேசுறான்ல. வாட்ஸ் தி மேட்டர்? இது அப்படி. டேய் என்னடா நோ புதுசா லஞ்சம் வாங்குற மாதிரி? புடுடா. மாலா. டேய் மரியாதையா புடுடா. இப்படி தினம் மிரட்டி காசு கொடுத்துற. இந்த விஷயம் தெரிஞ்சு அவங்க மிரட்டி வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா நீ தான் ஏற்கனவே மளிகை கடை வைக்கிற அளவுக்கு எங்க கிட்ட காசு வாங்கிருக்கிய. புடுடா. வானாம்போ. டேய் என்னடா புது பொண்ணு அட்டச்சுங்கிற? புடுடா. ஆனாங்கிறோம். வானா வானா வானா. சரி குறித்து எங்க கிளாஸுக்கு போய் வேலையை முடிச்சிடு. அதானே அட்ட உடிய. The Napoleon Bonaparte. Who is Napoleon? I'm not Napoleon. The Napoleon. What? Quite tunggu. Bonaparte. Excuse me. என்னடா பாடம் நடத்தும் போது குழப்பம் பண்ற? சொல்லு. I am some things
என்னடா சடுகுடு விளையாடுற? கலை முதல்ல அவங்க ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு போன் வந்துருது. யாரம்மா கலா? கலா என்ன பெத்த அம்மா சார், சத்தியமா எங்க அம்மா சார், எனக்கு ஒரே ஒரு அம்மா சார், நான் போயிட்டு ஹாய். நெப்போலியன் சார், நெப்போலியன் பாவம் சார், அவரை தொல்லை பண்ணாம வேற பாடம் எடுங்க சார். சார், ஒரு ஸ்மால் மேட்டர். என்னடா? பத்மா கிராண்ட் மதர்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு போன் வந்திருக்கு சார். சார், எங்க பாட்டியா சார் காலையில வரும்போது குத்துக்கல்லு மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாங்க சார். சார், உண்மையாலுமே தான் சொல்றீங்க சார். சார், நான் போயிட்டு வரேன் சார். நான் தான் சார். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸ்கியூஸ் மீ சார். நம்ம ராணியோட மாமா இல்ல, அத மாமா அவ தங்கச்சி டெலிவரி ஆகி ரொம்ப சீரியஸா இருக்காங்களா சார்? யார் யாருக்கு உடம்பு சரியில்லையா ஒட்டுமொத்தமா கணக்கெடுத்து எல்லாத்தையும் கூட்டிருப்போம். எங்க உஜர் எடுக்காத. நம்ம கமலா இல்ல, ஒண்ணுட்டு தம்பி, நம்ம திரௌபதி சைலபாடிய, நம்ம பார்வதி தொத்தாயில பக்கத்து வீட்டுல இருந்தது ரொம்ப சீரியஸா இருக்குது. கிட்டன் பட்டா எல்லாருமே போயிட்டாங்களா? நீங்க 2 பேர் தான் இருக்கீங்களா? உங்க 2 பேருக்கு ஒரு லெக்சரர், அதுக்கு ஒரு சம்பளம். இது தேவைதானா? ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சார், எங்க வீட்டுல உடம்பு சொல்லியா? இல்ல சார், உங்க சம்சாரத்துக்கு சீரியஸா இருக்குன்னு போன் வந்திருக்கு சார். என் சம்சாரத்துக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு இருக்கிறதோ ஒத்த சம்சாரம், அவ்வளவு ஒத்த நாடு. எல்லாம் ஒத்தையில ஓட்டு. உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எங்க வீட்ல எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க. ஆனா எனக்கு தான் உடம்பு சரியில்லை. உனக்கு உடம்பு சரியில்லையா? வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும். இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும். இளமை நெருக்கம் இருந்தும் தயக்கம். இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும். முத்தம் தரும் ஈரம் பதிந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும். முத்தம் தரும் ஈரம் பதிந்திருக்கும் முல்லை இளம் பூவெடுத்து முகம் துடைக்கும். உன்னை என்ன
இனிமே உங்களோட நான் பைக்ல வரவே மாட்டேன். ஆமா, நீங்க பைக் ஓட்டுறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல பிளைட்ல பறக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? கொஞ்சமாவது டிராபிக் சென்ஸ் வேணும். லவ் சென்ஸ் வந்த பிறகு எந்த சென்ஸும் ஒர்க் அவுட் ஆகாது. உட்கார். லவ்வர்ஸ்க்குன்னு தனியா ரோடு போடணும். அதுல டிராபிக்கே இருக்கக்கூடாது. குறிப்பா டிராபிக் கான்ஸ்டபிளே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ரோடு வந்த பிறகு பாத்துக்கலாம். அது வரைக்கும் ஒழுங்கா ஓட்டுங்க. நான் பயந்தே போயிட்டேன். என்ன நீ இன்ஸ்பெக்டர் பொண்ணு மாதிரியே பேச மாட்டேங்கிற? எவனாவது பிடிச்சா சொல்ல வேண்டியதானே? டி டேவிட், இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். பொண்ணு மாப்பிளே. வெரி சாரி, அவங்க அப்பா டிராபிக் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்லப்பா, கிரைம் பிரான்ச் இன்ஸ்பெக்டர். வா தம்பி வா, என்ன தயக்கம்? அப்பா இவர்தான் வந்து மிஸ்டர் ரகு, டிராபிக் கான்ஸ்டபிள மதிக்காம சிக்னல்ல நிறுத்தாம வண்டியை ஃபாஸ்டா ஓட்டிட்டு வந்தார் அவர் தானே? சாரி உட்காருப்பா. ப்ளீஸ் சிட் டவுன். நீ உட்காருமா. அட என்னப்பா இவ்வளவு தயக்கம்? என்ன ஏசி ரூம்லயே உனக்கு இவ்வளவு இருக்குது? எவ்வளவு நாளா இதெல்லாம்? எது சார்? அதான்ப்பா மோட்டார் சைக்கிள்ல ஃபாஸ்டா போறது வருது. அது வந்து லாஸ்ட் மந்த்ல இருந்தா சார். இல்ல, லாஸ்ட் டிசம்பர்ல நினைக்கிறேன். என்ன அப்போல இருந்தா என் பொண்ணோட மார்க் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிருக்கு. தம்பி, ஜோடி பொருத்தம் நல்லாவே இருக்கலாம், ஆனா பொண்ணு கழுத்துல தாலி இருந்தாதான் அந்த ஜோடிக்கே கௌரவம். நீங்க 2 பேருமே நல்ல குடும்பத்துல பிறந்தவங்க, படிக்கிறீங்க. இப்ப உங்களுக்கு எது தேவைங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. என்ன நான் சொல்றது ஒண்ணும் தப்பு இல்லையே? சாரி சார். என்ன இது? அப்பா முன்னு சாப்பிட உட்கார்ந்தீங்கன்னா சந்தக்கடை மாதிரி இருக்கும். இன்னைக்கு என்ன சர்ச் மாதிரி அமைதியா இருக்கு? என்ன விஷயம்? யாராவது ஏதாவது தப்பு பண்ணிருப்பாங்க, பாவ மன்னிப்பு கேட்கறத பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஐயோ, நான் எந்த தப்பும் பண்ணல. ஷீலா கண்ணு, நீ ஏதாவது தப்பு பண்ணியாமா? அவ எந்த தப்பும் பண்ணல. என்ன என்ன பாக்குறீங்க? கேள்வி கேட்டதே நான் தான். அப்போ என்ன மன்னிச்சிடுங்கம்மா. ஸ்டெல்லா, நான் இன்னைக்கு இவகிட்ட நீ எந்த டோர்னமெண்ட் வேணாலும் கலந்துக்க, புதுசா வேற எந்த விளையாட்டு இருந்தாலும் அதையும் கத்துக்கன்னு சொன்னேன்ல. உன் பொண்ணு புதுசா ஒரு விளையாட்டு கத்துட்டு வந்திருக்க. காதல் விளையாட்டு. அன்னைக்கு ஷீல்டு மாறிடுச்சுன்னு நாம சிரிச்சு பேசிட்டு இருந்தோமே, அப்பதான் இவங்க லவ் சீரியல ஆரம்பிச்சிருக்கு. யாரு? அந்த ரகு தம்பியா? நல்ல பையனாச்சே. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, ஒன்னே என்ன இந்த இந்த ஊரு பூரா இவங்க விவகாரம் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியும்? இன்னைக்கு சாயந்தரம் ரெஸ்டாரண்ட்ல இவங்க 2 பேரும் வந்து என்கிட்ட சரண்டர் ஆயிட்டாங்க. குனிஞ்ச தலை நிமிரக்கூடாது, சத்தம் போட்டு பேசக்கூடாதுன்னு சொன்னேன். இவளை தலை நிமிர்ந்து நடக்க சொல்லிட்டு இன்னைக்கு நான் அதுக்காக தலை குனியலடி. எனக்கு பிறகு இந்த குடும்பத்துக்கு என் பொண்ணுதான் எல்லாம் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவ அவசரப்பட்டு தனக்குன்னு ஒரு குடும்பத்தை கற்பனை பண்ணிட்டான்னு நினைக்கும் போது இப்ப கொஞ்சம் தலை குறிஞ்சா தப்பு இல்லைன்னு தோணுது. இன்னில இருந்தாவது காலேஜுக்கு போறது படிக்கிறதுக்கு மட்டும்தான் நீ நினைப்பேன்னு நான் நம்புறேன். என் பொண்ணு என்னை ஏமாத்த மாட்டேன். குட் நைட். எனக்கு கஞ்சாலாம் பிடிக்காதுடா. வாட் 6955 சிகரெட் இதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போன மாசம் எங்க அப்பா சிங்கப்பூர் போயிருந்தப்ப 2 பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருடா. 4 பூரா குடிச்சுக்கிட்டே இருந்தேன். உங்க அப்பாவே தந்தாரா? ஆமா மாப்ள, உங்க அப்பன் இல்லவாடா அப்பன். அப்பான்னு சொன்னீங்க. அப்பான்னு சொன்னதாண்டா எனக்கு ஞாபகத்துக்கே வருது. நம்மளை எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு காலேஜுக்கு அனுப்புறாங்க. நாம இப்படி கஞ்சா அடிச்சுக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் மேடா. என்ன சொல்ல? காலேஜுக்கு போலான்னு சொல்றேன்டா. இவன் நம்மள கெடுத்துருவான். ஆமா, இவன் நம்மள கெடுத்துருவான். கண்டிப்பா. எந்திரா எந்திரே. நீ செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா இதுல குதிக்கணும். யாரா அவன்? வாட்ச்மேனா? இருக்க கூடாதா? இறங்கி வேடா.
போடா. ஏன்டா அவங்ககிட்ட போய் தகராறு பண்ணிக்கிட்டு வாங்கடா. எங்க போனாலும் சொல்ல கொடுத்து. மம்மே அங்க பாருங்கடா. எங்கடா? இதையாவது ஒழுங்கா பாருங்கடா. கசமுசா. வெட்டி படிக்கோட இருக்காங்க. நல்லா தான் இருக்க. அள்ளிடுவோம். அள்ளிடுவோமா? வேண்டாமா, ரேப்பிங் கேஸ் மாட்டிக்கிட்டோம், 7 வருஷம் உள்ள திருடுவான். அவனே தள்ளிட்டு தான் வந்தான். நாம தான் என்ன தப்பு? கம்முடா. டேய், திருடங்கிட்டே பிக் பாக்கெட் அடிச்சோம்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன்டா கம்ப்ளைண்ட் கொடுப்பான்? வாங்கடா அடிப்பான். ராஜு ராஜு ஏன் ராஜு பயமா இருக்கு. பயமா? ஊர்ல இருக்கும்போது உங்க அப்பாவுக்கு பயப்பட்டீங்க, நாம தான் ஓடி வந்துட்டோமே, யாருக்குன்னு பயப்படுறீங்க? நடக்க போறது நினைச்சா பயமா இருக்கு. உன் பேச்சு கேட்டு ஓடி வந்துட்டேன். ஹோட்டல்ல யாரும் ரூம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கழுத்துல தாலி இல்லனா எவன் நம்புவான்? தாலியா? ஆமா ராஜு, நாளைக்கு காலையில ஒரு கோயில்ல எனக்கு தாலி கட்டுங்க. கையில இருக்க பணத்தை வச்சு கொஞ்ச நாளைக்கு சமாளிப்போம். அதுக்குள்ள எப்படி உங்களுக்கு வேலை கிடைச்சிரும். கஷ்டமோ நஷ்டமோ நாம 2 பேரும் இந்த ஊர்ல இருந்துருவோம் ராஜு. யாரும் ரவுடி பசங்க, வா போயிடலாம். ஐயோ ஹலோ, ஜஸ்ட் a minute. டாடி, உங்களுக்கு ஃபோன். டேவிட் ஹியர். அப்படியே எங்க நடந்தது? மலையடி வார்த்தையா? ஆல்ரைட், இப்ப நாங்க வந்துடுறேன். ஸ்டெல்லா, ஸ்டெல்லா. எஸ், நான் கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள புறப்பட்டீங்களா? யாரோ வெளியூரா காதல் ஜோடிங்க இங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இந்த வீட்டுக்கு வரதை விட பேசாம போலீஸ் ஸ்டேஷன்லயே குடியிருக்கலாம். கால்ல சக்கரத்தை மாட்டிட்டு அப்படி என்னதான் சாதிக்கிறீங்களோ? சாதிக்கிறனோ இல்லையோ, மாசம் கரெக்டா சம்பளத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துறேன்ல. வரட்டுமா?
அந்த டேம் பக்கத்துல இருந்த நோட் புக்கும் கஞ்சாத்தனம் கடந்தது சார். என்னடாச்சு? அப்படியா? ஆமாண்டா, இவனோட பெரிய தொல்லையா போச்சு. ராத்திரில தூங்க விட மாட்டான்றான், பானை தூக்கி போட்டு உடைக்கிறான். தூக்கத்துல ரேப்பிங் மர்டர்ன்றான். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. போற போக்க பார்த்தா இவனே நம்மள காட்டி குடுறான் போல இருக்கு. டேய் ப்ளீஸ் நீயே போய் சொல்டா. டேய் ஜனா, என்னடா ஆச்சு உனக்கு? அவங்க 2 பேரும் தான் செத்து போயிட்டாங்களே, நீ ஏன்டா மனசு போட்டு அழட்டிக்கிற? போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணதை நான் பார்த்தேன்டா. போஸ்ட்மார்ட்டத்துல நம்ம தான் ரேப் பண்ணோம்னு தெரிய போகுது. நம்ம எல்லாம் மாட்டிக்க போறோம். காதல் ஜோடி தற்கொலைன்னு போலீஸே முடிவு பண்ணி பேப்பர்ல நியூஸ் போட்டாச்சு. யாரோ 2 பேர் வந்தாங்க, ஜாலியா இருந்தாங்க, செத்துட்டாங்கன்னு போலீஸே 100 கேஸா தூக்கி போட்டுரும். இனிமே கடவுளே வந்தாலும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது. கவலைப்படாத, ரிலாக்ஸ் ஆகிறா, ரிலாக்ஸ் ஆயிரு. டேய் போலீஸ் ஜீப்டா. நிச்சயமா முடிச்சு கொடுத்துறேன். அவாரி இன்ஸ்பெக்டர். ஃபைன், தேங்க்யூ. என்ன திடீர்னு இந்த பக்கமா? உங்ககிட்ட ஒரு சின்ன கிளாரிபிகேஷனுக்காக வந்திருக்கேன். போன வாரம் நம்ம ஊர் மலையடி வாரத்துல ஒரு லவ் பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆமாமா, நான் கூட பேப்பர்ல படிச்சேனே. சம்பவம் நடந்த இடத்துல இந்த நோட் புக்கை பார்த்தேன். இதுல உங்க காலேஜ் பேர் இருக்கு, ஆனா ஸ்டூடெண்ட் பேர் அழிஞ்சிருக்கு. அதனால உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராவது இதுல சம்பந்தப்பட்டிருக்கலாம்னு நாங்க சந்தேகப்படுறோம். நான் இதை பப்ளிக்கா என்கொயரி பண்ணா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அனாவசியமான பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம். அதனால நீங்களே இந்த நோட் புக் யாருதுன்னு கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முழு ஒத்துழைப்பும் உண்டு சார். தேங்க்யூ வெரி மச். See you later. ஹாய். ஹாய். ஏய், அப்புறம் இது வந்து நிறுத்தடி. இனி எங்கடே இவ பாடத்தை பத்தி பேச போறா. வாடி போலாம். ஏய் இருடி. இருக்கட்டுமா? இருக்க சொல்றா பாரு. சொல்லுது. அடடடடடடடட. இந்த மஞ்சப்பூ மரத்தடியில நீ உட்கார்ந்து இருக்கிறத நான் அங்கிருந்து பார்த்தேன். அப்படியே அசோகவனத்து சீதை மாதிரி இருந்தது. கொஞ்சம் அறுக்காம இருக்கீங்களா? என்னங்க இந்த மாதிரி நீங்க பப்ளிக்ல பேசுறது சரியில்லைங்க. ஓ, இந்த டிஸ்டன்ஸ் பத்தி சொல்றியா? நான் விட பக்கத்துல வந்துறேன். இப்ப காலேஜ்ல மெயின் சப்ஜெக்ட் நாம தான். ஸ்ரீராமஜெயம் எழுதுற மாதிரி ரோசி ரகுன்னு செவத்துல எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. சச்சா, அப்படியே சேர ஆரம்பிச்சிட்டாங்க. மோசமான பசங்க, மோசமான காலேஜ். நமக்கு எதுக்கு? வா போலாம். எங்க? சினிமாவுக்கு. ரோசி, 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 செக்ஸ் படம் இல்லமா, குடும்ப படம். அதனால கூட்டமே இருக்காது. நானு நீ இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் இருப்போம். போவோமா? இத பாருமா, மார்னிங் ஷோ டிக்கெட் வாங்கிருக்கேன். மெயின் பிக்சர் 10:30க்கு. 10:30க்கா? கட் அடிச்சிட்டு வர சொல்றீங்க? தேவையே இல்ல, மட்டம் போட்டும் போலாம். நான் வர மாட்டேன். எங்க அப்பா திட்டுவாரு. அப்பா திட்டுவாரா? என்னங்க, நேத்து சாயந்தரம் ஜோடி பொருத்தம் ரொம்ப ஜோரா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணாரு. அங்க ஆசீர்வாதம் பண்ணாரு, வீட்டுக்கு போய் அர்ச்சனையே பண்ணிட்டாரு. என்னது? ஆமா, லீவு நாள்ல கூப்பிடுங்க, எங்க வேணாலும் வரேன். காலேஜுக்கு மட்டும் கட் அடிச்சிட்டு நான் வரவே மாட்டேன். ரோசி, வெரி சாரி. ரோசி. என்ன ஹீரோ கதாநாயகி வச்சுட்டு போறா? கூடலோ சினிமாவுக்கு கூப்பிட்டேன் வர மாட்டேங்கிறா. சிலுமுசம் பண்ணிடுறோன்னு பயந்துருப்ப. அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டா. காலேஜ் கட் பண்ணிட்டு வர மாட்டேங்கிறா. பிறகு லீவு நாள்ல வேணா வரேங்கிறா. லீவ் விட்டுருவோம். என்னடா நீயே பிரின்சிபால் மாதிரி பேசுற? டேய், பிரின்சிபாலோட உனக்கு தான்டா பவர் ஜாஸ்தி. என்னடா சொல்ற? ஸ்ட்ரைக் அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஸ்ட்ரைக், டேய் ஸ்ட்ரைக், ஸ்ட்ரைக், டேய் ஸ்ட்ரைக், டேய் ஸ்ட்ரைக், 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 டேய் ஸ்ட்ரைக், டேய் ஸ்ட்ரைக், டேய் நில்லுடா. ஸ்ட்ரைக், டேய் ஸ்ட்ரைக், 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 ஸ்ட்ரைக். சேர்மன் வாழ்க, சேர்மன் வாழ்க. ஸ்ட்ரைக், ஸ்ட்ரைக். நிறுத்துடா.
எதுக்குடா ஸ்ட்ரைக்? எப்படா ஸ்ட்ரைக்? எங்கடா ஸ்ட்ரைக்? காதலிக்காக ஸ்ட்ரைக் பண்றான்னா தப்புங்கறேன். அட பாவி, காதலிக்காக ஸ்ட்ரைக் பண்ணாம வேற எதுக்குடா ஸ்ட்ரைக் பண்ண போற? டேய், நீ மட்டும் இந்த ஸ்ட்ரைக்க பண்ணனா காதலுக்காக ஸ்ட்ரைக் பண்ண காதல் தலைவங்கிற பட்டமே உனக்கு கிடைக்கும்டா. வாய மூட. டேய், இவன் சேர்மன் ஆனான்னா மாசத்துக்கு ஒரு தடவை ஸ்ட்ரைக் நடக்கும், மார்க்கமா ஊர் சுத்தலான்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தான். நாசமா போனவன் இப்படி படிப்பு படிப்புன்னு பழா போயிட்டாருடா. ஸ்ட்ரைக்கு கொண்டு நான் எதிரி இல்லடா. நியாயமான விஷயத்துக்கு போராடுறதுக்கு நானே முன்னாடி வந்து நிப்பேன். அதுல என் உயிரை போனாலும் கவலைப்பட மாட்டேன். ஆனா இந்த மாதிரி தனிப்பட்ட விஷயத்துல ஸ்ட்ரைக்கு கேக்குன்னு சொன்னீங்க, கொன்னே போடுவேன். என்னடா கண்ணா ஹிஸ்டரி ப்ரொஃபசர் மாதிரி அறுக்கிற? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு ஸ்ட்ரைக் மூடு வந்தாச்சு. நாங்க மூட மாத்திக்க மாட்டோம். ஸ்ட்ரைக் பண்ணியே தீருவோம். சக மாணவர்களே திரண்டு வாரீர். நம் மாணவ தலைவனை பிரின்சிபால் செருப்பால் அடித்து விட்டார். மாணவர் தலைவர் செருப்பால் அடித்த பிரின்சிபால். பிரின்சிபால் பிரின்சிபால் சொன்னா கேளுங்கடா. பிரின்சிபால் ராஜன், எதுக்காக எல்லாரும் கலாட்டா பண்றாங்க? ஏன் ஸ்ட்ரைக்? எதுக்காகவா? எல்லாம் உனக்காக தான். எனக்காகவா? ஆமா, நீதான் கட்டடிச்சு சினிமாவுக்கு வர மாட்டேன்னு சொன்னியாமே. அதனால ரகு ஸ்ட்ரைக் பண்ணி காலேஜுக்கே லீவ் விட்டான். தியேட்டருக்கு போய் 2 பேரும் மஜா பண்ணுங்க. வாழ்க லவர் ஸ்ட்ரைக். நல்லா இருக்குடி உங்க லவ். சினிமா போறதா ஸ்ட்ரைக்கா? நான்சென்ஸ். மாணவர் தலைவனை அடித்த பிரின்சிபால். பிரின்சிபால் எதுக்கு ஸ்ட்ரைக் நடந்தா நமக்கு என்னடா? மொத்தத்துல ஸ்ட்ரைக் நடக்குது. இந்த ஸ்ட்ரைக்கை பெருசுபடுத்தி நம்ம காலேஜ் 3 மாசத்துக்கு மூடிட்டா இயர் 2 ஆயிடும். நாமளும் தப்பிச்சுக்கலாம். என்ன சொல்ற? காலேஜ் முடிஞ்சு அவன் ஊருக்கு போயிட்டானா போலீஸ் யாரை என்கொயரி பண்ணுவாங்க, இல்ல யாரை கைது பண்ணுவாங்க? அருமையான சந்தர்ப்பம்டா. ஸ்ட்ரைக் ரொம்ப ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி விட்டுருவோம். கெஞ்சி கேக்குறேன், கையெடுத்து கும்பிடுறா. ப்ளீஸ் கலைஞ்சு போங்கடா. டேய் கூட்டம் கூடாதீங்கடா. டேய் கையெடுத்து கும்பிடுறா ப்ளீஸ். டேய் கலைஞ்சு போங்கடா, கலைஞ்சு போங்கடா. சும்மா தயவு செய்து கேக்குறேன். டேய் டேய் வேணடா. டேய் போங்கடா, போங்கடா. எல்லாரும் கலைஞ்சு போங்க ப்ளீஸ். கலைஞ்சு போங்கடா. கொஞ்சம் தயவு செஞ்சு வழி விடுங்க ப்ளீஸ். நீங்க தலையிடாதீங்க, இந்த மாணவர்கள் பிரச்சனை. நீதான் இந்த காலேஜ் சேர்மன். உங்களை கலைஞ்சு போக சொல்லு ப்ளீஸ். கலாட்டா பண்ணாதீங்க. தள்ளாதீங்க, தயவு செஞ்சு தள்ளாதீங்க ப்ளீஸ். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இருக்காத உடனே வீட்டுக்கு போ. அது எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலைய பாருங்க. நான் சொல்றது கேளு ப்ளீஸ். முடியாது. உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. I hate you. ரோசி, ஸ்ட்ரைக் ரொம்ப சூடா நடந்துட்டு இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கலாம்டா. என்ன 2 கேட்டையும் க்ளோஸ் பண்ணுங்க. உள்ள ஃபர்தரா யாரையும் விடாதீங்க. இமிடியேட்டா ரைட் ஸ்குவாடுக்கு ஃபோன் பண்ணுங்க. இந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சு 2 வாரம் ஹாஸ்பிடல்ல படுக்க வச்சா நம்ம கொஞ்சம் ரிலீஃப் ஆகலாம். என்னடா சொல்ற? அடிடா. எல்லாம் இங்க இருந்து கலைஞ்சு போங்க.
ரோசி நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. எங்க அப்பா சாவுக்கு காரணமா இருந்துட்டு மலர் விளைய வைக்கிறதுனால மட்டும் நீங்க மனுஷன் ஆயிடுவீங்களா? ரோசி ரோசி, உயிரோட இருக்கிறவனை கல்லறையில் வச்ச மாதிரி உண்மையை தெரிஞ்சுக்காம நீ என்ன வெறுக்கிற. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீயா என்ன தேடி வருவேன். இந்த கல்லறையில இருக்கிற எங்க அப்பா உயிரோட வந்தாலும் வரலாம். ஆனா நானா புதைச்ச உங்க நினைப்புக்கு கண்டிப்பா உயிர் வராது. ஹலோ, எஸ் எம்டி சாரா? குட் மார்னிங் சார். ஆமா, ரோசின்னு ஒரு பொண்ணு புதுசா வேலைக்கு வந்திருக்கு. இன்ஸ்பெக்டரோட மவ. ஆஹா, அனுப்பி வைக்கணுமா? ஓகே சார், இப்பவே அனுப்புறேன். சார் தான் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்த பசங்களை எம்டி ஆக்கினா இப்படித்தான். என்னது, வர வர மேனேஜர் என் தொழிலே மாத்திடுவான் போல இருக்க. யாரப்பா அது? என் தொழிலே மாத்திடுவான் போல இருக்க. யாரப்பா அது? வா, இந்த ரோசி பொண்ண எம்டி ரூமுக்கு அனுப்பி வை. போங்க சார். நீ ஏன் வெக்கப்படுற? அவ எல்லாம் வெக்கப்படணும். போ. என்ன ரோசி, ஆச்சரியமா இருக்கா? காலேஜில் கவலை இல்லாம தெரிஞ்சுக்கிட்டு இருந்த பழைய கண்ணனான்னு பாக்குறியா? அதே கண்ணன். திடீர்னு உனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்ததும் திகைச்சிருப்பியே. உங்க அப்பா சாவால பாதிச்ச உன் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கட்டும் தான் என் கம்பெனியில வேலை போட்டு கொடுத்தேன். தேங்க்ஸ் கண்ணன். ரோசி, நான் நன்றி எதிர்பார்த்ததே செய்யல. ஒரு நல்ல ஃப்ரெண்டுக்கு அடையாளம் தெரிஞ்சவங்களுக்கு தேவையான போது அவங்க கேட்காமலே உதவி செய்யறதுதான். நான் உனக்கு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். தேங்க்யூ கண்ணன். அப்புறமும் தேங்க்ஸ் சொல்றேன். சாரி. என்னடே, அப்பனை கொலை பண்ணிட்டு மகளையும் டாவடிக்கிறீன்னா உனக்கு என்ன தெனாவட்டு இருக்குண்டா? டேய், செத்து போன போலீஸ் ஆபீசர் குடும்பத்து மேல அக்கறை காட்டுறானேன்னு கவர்மெண்ட்டுக்கே என் மேல மரியாதை வந்துருச்சு. அப்பனை சாகடிச்சாலும் மகளை காதலிக்கிறானேன்னு ஆண்டவனுக்கும் என் மேல மரியாதை வந்துருச்சு. கடவுளுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என் மேல மரியாதை வந்த பின்னாடி நான் எதுக்காக கவலைப்படணும்? டேய், கடவுள் கவர்மெண்ட் இதை பத்தி கவலை இல்ல. என் கவலை எல்லாம் அந்த ஜனா பயலை பத்தி தான்டா. ஏற்கனவே உளர்வாயன் கோணவாயன் கொட்டாவி விட்டா மாதிரி அவனுக்கு பைத்தியம் வேற பிடிச்சிருச்சு. இப்ப எங்க இருக்கிறானோ? ஊட்டிக்கு போகாதீங்க. குட் மார்னிங். ஊட்டிக்கு போகாதீங்க. ஊட்டிக்கு போகாதீங்க. ஊட்டிக்கு போகாதீங்க. ரேப் பண்ணிடுவானுங்க. ஊட்டிக்கு போகாதீங்க. அட நாங்க போலப்பா, நீ போப்பா அந்த பக்கம். என்ன மசமசான்னு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? சரியான பைத்தியம் பண்ற முதல்ல வர. ஐயா, ஊட்டிக்கு போகாதீங்க. அந்த போலன்னு சொல்றேன்ல. டாடிங்க, ஊட்டிக்கு போகாதீங்க. போய் தொலைப்பா அந்த பக்கம். தொந்தரவு பண்ணிட்டீங்க. அங்கதான் தொலை பண்ணிட்டேன். அவங்க ஊட்டிக்கு போலாடா, உடுமலைப்பேட்டைக்கு போறாங்கடா. உன்னால டிபார்ட்மெண்ட்ல சொல்லி ஊட்டி பேரே மாத்தணும் போல இருக்கு. ஊட்டிக்கு போயிடாதீங்க. போறாங்கல்ல. பேச மாட்டேங்க. ஒண்ணு இல்ல. பேசிட்டோம். தேங்க்ஸ். வாட் யூ லைக் டு ஹேவ்? ஒண்ணு வேண்டாம். ஏதாவது சாப்பிடலாம். இல்ல, மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? யாரது? நம்ம ரகு மாதிரி இல்ல? ஆமா, நம்ம ரகுவே தான். ஏன் இப்படி நல்லா உட்கார்ந்திருக்கான்? ரோசி, உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா அவனை இங்க கூப்பிடலாமா? அந்த ஆளை கண்டாலே எனக்கு பிடிக்கல. உனக்கு அவனுக்கு மனசாம இருக்கலாம். பட் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். பார்த்துட்டு பேசாம இருந்தா நல்லா இருக்காது. நான் போய் பார்த்துட்டு வரட்டுமா? ஓஸ், நீங்க போங்க. தேங்க்யூ. ஹலோ மிஸ்டர் ரகு, how are you? ஃபைன். ரோசி வந்திருக்கா பாத்தியா? என்னடா பாக்குற? காலேஜ் எலெக்ஷன்ல வேணும்னா நீ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா காதல் எலெக்ஷன்ல நான் தான் ஜெயிக்க போறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. கல்யாணத்துக்கு நீ அவசியம் வந்துரு. மோஸ்ட் ப்ராபப்ளி நெக்ஸ்ட் மந்தே இருக்கலாம். கண்டிப்பா வரேன். ரோசி எனக்காக வெயிட் பண்றா. நான் வரட்டுமா? வரேன். See you. See you. டேய், கல்யாணத்துக்கு வர மறந்துடாத. நீ தான் சீஃப் கெஸ்ட். மறந்துடாதடா. வெரி நைஸ் ஃபெலோ. பாவம் ரொம்ப டல் ஆயிட்டான். ரோசி, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீ தப்பா நினைக்கலன்னா நான் ஒன்னு சொல்றேன். காரணம் இல்லாம நீ அவனை வெறுக்கிற. மிஸ்டர் கண்ணன், நீங்க நல்லவர். அதனால மத்தவங்க எல்லாரும் நீங்க நல்லவரா நினைக்கிறீங்க. ரோசி, ஐம் சாரி. அவரை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. நான் என்ன
சாரி. ரகு, யூ ஷுட் கம். கண்டிப்பா வரணும். அவர் எங்க வர சொல்றீங்க? ஒண்ணு இல்ல, ஆபீஸ் விஷயமா வரேன்னு சொன்னா அதுக்காக தான். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். மிருகங்களோட பேசி எனக்கு பழக்கம் இல்ல. ரோசி, என் மேல உனக்கு கோபம் இருக்கிறதுல நியாயம் இருக்கு. பட் பாலத்து மேல கோபப்பட்டு தண்ணியில நடந்தா நீ தான் பாதிக்கப்படுவ. அத பத்தி மத்தவங்களுக்கு என்ன கவலை? அவனோட நீ பழகுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. நான் அவரோட பேசுவேன், பழகுவேன். He is my boss, he is my friend, he is my guide, he is my... ஏன் நிறுத்திட்ட? Come on, சொல்லு. He is your loverங்கறியா? நான் அவனை தான் காதலிக்கிறேன்னு சொல்ல. You can't. அது உன்னால முடியாது. Because still you love me. இப்போ நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உனக்கு மனசுல ஒண்ணு இருந்தா அதுல நான் மட்டும் தான் இருப்பேன். அப்படி ஒரு நினைப்பு இருந்தா நீங்க போகும்போது இந்த தண்ணீரை போட்டுட்டு போங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீ உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்க வருவேன். அன்னைக்கு நான் உயிரோட இருந்தா அது உன்னோட அதிர்ஷ்டம். அந்த அதிர்ஷ்டம் உனக்கு இருக்கான்னு கொஞ்சம் பொறுத்திருந்து பாப்போம். Till that, goodbye Rosie. Goodbye. Congratulations. டே ரகு, விளையாட்டுத்தனமா நான் ஒரு ஸ்ட்ரைக் பண்ணேன். அதுல அநியாயமா ஒரு உயிர் போனது இல்லாம ஒரு உண்மையான காதலையும் அழிச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுறேன். என்னடா அது? உன் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்க வந்துட்டு என் காதலை பத்தியே பேசிட்டு இருக்கே. அது இருக்கட்டும், பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தாச்சா? அதை விடுறா. என்னால உனக்கு ரோசிக்கு ஏற்பட்ட தகராறுக்கு என் கல்யாணத்துல நானே ஒரு முடிவு பண்றேன்டா. என்னடா பண்ண போற? அதுக்கெல்லாம் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன்டா. ராணி இனி நானா என்ன வாணி, யோகம் உள்ள ராணி இனி நானா என்ன வாணி. அடி மஞ்ச பூசிக்கோ பின்பு சேலைய மாத்திக்கோ, அடி மஞ்ச பூசிக்கோ பின்பு சேலைய மாத்திக்கோ. அடி மாதம் நேரம் பார்த்து தோள கொஞ்சம் தொட்டுக்க. யோகம் உள்ள ராணி இனி நானா என்ன வாணி, யோகம் உள்ள ராணி இனி நானா என்ன வாணி. தண்ணி ஊத்து, கல்யாண பொண்ணலே அது தண்ணி ஊத்து. யாருங்க தாய்மாமே? அட நான் தாண்டா தாய்மாமே. அப்ப கூற புடவை மாத்து. யோகம் உள்ள ராணி இனி நானோ என்ன வாணி, யோகம் உள்ள ராணி இனி நானோ என்ன வாணி. எங்கடா நானா இருக்கிறாரு இவனா? ஊதுவானா? ஊதுவான். ஊதுனா பறந்துடும் போல இருக்கு. ஊதுறா. நிறுத்த
அதேதான். ஆனா தவலைங்க. இவன் தான் தவலு. இந்த தடியனா? இதே தடியனா? அடிப்பானா? அடிப்பான். அடிச்சா கிழிஞ்சிருவான் போல இருக்கு. அடிடா. கல்யாண பொண்ணு அழைச்சுட்டு வாங்க. இதோ வந்துடுவா. பிள்ளையாண்டா எங்க காணோம்? மாப்பிள்ள ஆத்துல குளிச்சுட்டு பேண்ட் காய போட்டு இருக்கான். வாங்கய்யா மாப்பிள்ளை, உங்க காட்டில் மழையோ. வாங்கய்யா மாப்பிள்ளை, உங்க காட்டில் மழையோ. இரவெல்லாம் தூங்காது, இனிமேல் இது போல் வருமோ? கன்னி பெண் நெஞ்சுக்குள்ள ஆவல் புண்டு, கல்யாண மேட மேலே சேவல் புண்டு. அடி சுந்தரியே கொடிமுந்திரியே, அடி சுந்தரியே கொடிமுந்திரியே, சுகமாகும் அடி புதுமேளமடி, மாலை சூடும் மயிலே. யோகம் உள்ள மாமா, இனி நானும் கொள்ளலாமா? யோகம் உள்ள ராணி, இனி நானும் என்ன வாணி. லாலி லாலி லா, இனிமே ஜாலி ஜாலி தான். லாலி 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 லா. லாலி லாலி லாலி, சுப லாலி லாலி லாலி. ஜாலி ஜாலி ஜாலி, இனிமே ஜாலி ஜாலி ஜாலி. லாலி ரொம்ப லாலி நல்லா லாலி. இருக்கு. ஏன் அவசரம் தெரியாம நீங்க பாட்டுக்கு பாடிண்டே இருக்கல. வேற முகூர்த்தத்துக்கு நாயாச்சு, வெளியில போகணும். கெட்டி மேளம் கெட்டி மேளம். கல்யாணத்துக்கு ஒத்திக்க பாக்குறீங்க, இவரோட சாவுக்கு ஒத்திக்க பாருங்க, அதான் கரெக்டா இருக்கும். கல்யாணத்துக்கு ஒத்திக்க பாக்குறீங்க, இவரோட சாவுக்கு ஒத்திக்க பாருங்க. அப்பா, அப்பா வந்துட்டேன். அதான் ஆபீஸ் அதிருது. உட்காருங்கடா. ஏன்டா அடிச்ச? 7 3 எத்தனி? 7 3 எத்தனையா? 7 3 10. 14 போட்டு வச்சிருக்கா. மகனே மன்னிச்சுக்கோங்க மகனே. ஐயோ சிரிக்காத. மலா, என்னது பசங்க ஆபீஸ்க்கு வராங்க? ஒண்ணும் இல்ல, அந்த ஆள் பெரிய சூதாடி. வாங்குற சம்பளத்தை எல்லாம் கொண்டு போய் குதிரை ரேஸ்ல விட்டுட்டு வந்துறாரு. அவங்க சம்சாரம் ஒரு நாள் வந்து ஆபீஸ்ல பெரிய சண்டை போட்டுட்டாங்க. அதனால அந்த பசங்க வந்தாதான் சம்பளத்தை கொடுக்கணும்னு எம்டி சொல்லிட்டாரு. ஆமா, எங்க அப்பா சம்பளத்தை வாங்க வந்திருக்கேன். தம்பி, இவ்வளவு பெரிய பையன் விரல சூப்பலாம வாயிலிருந்து கையிடு. ஏன் கை நான் உனக்கு என்ன? ஏண்டா டேய், அவ்வளவு பெரியவங்க சொல்றாங்கல்ல, கையடா. முடியாது. முடியாதா? உன்னை நான் பத்தனா இல்ல என்ன நீ பத்தியா? தெரியாது. தெரியாதா? உடுப்பா. முடியாதடா. உடுப்பா. முடியாதடா. உடுப்பா. ஏண்டா யானை மாதிரி இருக்கிற? இந்த விரல வெட்டி தொலைக்கலாம்னா மனசும் கேட்க மாட்டேங்குது. பெத்து தொலைச்சிட்டேன். பா பா, இந்த வெள்ளை சாட்டு போட்டிருக்கானே அவன் யாருப்பா? அவனா? அவர்னு சொல்றா? அவர்தான் ஹிட்லர். ஓஹோ, லஞ்சமெல்லாம் வாங்குவான்னு ராத்திரியில அம்மாட்ட சொல்லுவியா? அவனா? என்ன மன்னிச்சிரு சார். எப்பா, அந்த கண்ணாடி போட்டிருக்கிறாள அவ யாருப்பா? மகனே, சொல்ல போறியா இல்லையா? அவங்க தான் எங்க டைப்பிஸ்ட். ஓஹோ, அந்த மேனேஜர் வச்சிருக்கிறேன் ராத்திரியில அம்மாட்ட சொல்லுவியா? அவளா? ஸ்டூபிட். மகனே, விரல சூப்படா. நல்லா சூப்படா. நீ ஏண்டா நீ சூப்பு. Good morning. Good morning. Good morning to you. ஏன்பா நீ மூட? குட் மார்னிங் சார். குட் மார்னிங், குட் மார்னிங். எதையாவது எழுதிக்கிட்டே இரு, அப்படியே தூக்கி விட்டுறேன் மேல. குட் மார்னிங் சார். என்னப்பா ரெட்ட நாயன மாதிரி 2 பேரை பக்கத்துல உட்கார வச்சிருக்கிற? இன்னைக்கு தேதி 1. ஓஹோ, சம்பளம் வாங்கிட்டு போக வந்திருக்கிறானுல? ஆமா. இல்ல அத எட எடுறா.
என் கை நான் சுப்புவேன், உனக்கு என்ன? மூதேவிங்களா, கட்டவரில் அப்படியே வெட்டி விடுவேன் தெரியுமா? உன் பசங்கள ஆமா சார். நல்லா வருவான். என்ன வரல? வேண்டாம் சார், வம்புல மாட்டிக்க போறீங்க. இதுல என்னையா வம்பு? பசங்களுக்கு சுகாதாரம் சொல்லி தருவானா? பசியில கட்டவரலையும் காணும், சுக்கரமேட்டையும் காணும். முழுங்கிட்டான். அப்பா இவர் யாருப்பா? வந்து 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 என்ன வந்து 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 பையன் கேக்குறான்ல, சொல்லையா? வேண்டாம் சார், வம்புல மாட்டிக்கிறீங்க. பேரு சொன்னா என்னையா வம்பு? கண்ணா, குண்டு கண்ணா, நான் தான் இந்த ஆபீஸ் ஜெனரல் மேனேஜர். ஓஹோ, டைப் அடிக்கிறவள வச்சிருக்கான் ராத்திரியில் அம்மா சொல்லி அவனா இவன்? சொன்ன கேட்டீங்களா சார், வம்புல மாட்டிக்கிறீங்க என்ன? இந்தா இதையும் சொல்லிக்க. யோ, இந்த மாதிரி 2 பிள்ளைகளை பெத்ததுக்கு 2 பானையை பெத்திருந்தா இந்த ஆபீஸ்ல தண்ணியாவது புடிச்சு வைக்கலாம். ஆமா சார். யோ சர்தான், இது பரம்பரை வியாதியா உங்களுக்கு? சீ, உங்க சேர்மானத்துல இந்த வியாதி என்னையும் தொத்திக்கும் போல இருக்கு. யோ, முதல்ல சம்பளத்தை கொடுத்து இந்த 2 ஜந்துக்களையும் அப்புறப்படுத்து. ராகவனே ரமணா ரகுநாதா, ராகவனே ரமணா ரகுநாதா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பார்க்கடல் வாசா ஜானகி நேசா, பாடுகின்றேன் வரம் தான்
ஜானகி நேசா பாடுகின்றேன் வரம் ராகவனே ரமணா ரகுநாதா. மாமா, கொலுவுக்கு பொம்மை இல்ல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பவுடர் பூசுறீங்களாக்கோ? ஆமா, இந்த முகத்துக்கு பவுடர் அள்ளி அள்ளி பூசினாலும் அப்படியே தான் இருக்க போகுது. இந்த மூஞ்சி எப்படி இருந்தாலும் நான் தான் கல்யாணம் கட்டிக்கிட்டு மாரடிக்க போறேன். என் உயிரை வாங்காதடி. ஆமா, இப்ப என்ன உயிரை வாங்குறது? கல்யாணம் ஆகட்டும் பார்க்கலாம். மாமா, நம்ம கல்யாணம் ஆனப்புறம் காலையில நீங்க தான் எழுந்திருச்சு வீட்டை பெருக்கி கோலம் போடணும். அப்புறம் மாட்டை குளிப்பாட்டணும், பால் கறக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு இட்லி தோசை எல்லாம் சுட்டு தரணும் தெரியுமா? அப்புறமா வந்து சட்னியில உரப்பு தூக்கல இல்லைன்னா கொன்னுடுவேன். பொரியாளி அந்த பக்கம். சின்ன கிளி, மாமாவை எப்போ கல்யாணம் கேளு. டே ரகு, எப்படா மீராவை கல்யாணம் பண்ணிக்க போற? நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன், நீ அதை பாத்துக்கிட்டே இருக்கியே. யார்கிட்டயும் சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற, சாப்பிட மாட்டேங்கிற, எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்கியே. நாங்க உனக்கு என்னப்பா குறை வச்சோம்? எனக்கு ஒண்ணும் குறை இல்லம்மா. ராஜா, அந்த கார் எடு. பெத்தவங்க பணத்துல பெட்ரோல் போட்டுக்கிட்ட ஊரை சுத்தது ரொம்ப சுலபண்டா. சொந்தமா கார் வாங்கணும், அது ரொம்ப கஷ்டம் தெரியுமில்ல. அப்பா ரகு, கட்டின துணியோட உருளைக்கிழங்கு லாரியில் ஏறி ஊட்டி வந்து சேர்ந்தவன்டா நான். கைய ஊனி கர்ணம் போட்டதுனால தான் இன்னைக்கு 4 எஸ்டேட்டுக்கு சொந்தக்காரனா இருக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டவன் தெரியுமா உனக்கு? இதெல்லாம் எதுக்காக என்கிட்ட சொல்றீங்க? இதெல்லாம் என் சுய சம்பாதனை சொல்ல வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச கதைய காலங்காத்தால அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு அவனை ஏங்க தொல்லப்படுத்துறீங்க? அடியே, இந்திய சொத்துரிமை சட்டத்துல தான் சுய சம்பாதனையை இஷ்டப்பட்டவங்களுக்கு எழுதி வைக்கலாம்னு ஒரு விதி இருக்கு. அதை ஞாபகப்படுத்துறவன் பிள்ளைக்கு. ஆமா, 7-8 புள்ள பெத்து வச்சிருக்கோம் பாருங்க. பாக பிரிவினை பத்தி அவங்ககிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு புள்ள, அவங்ககிட்ட போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு 7-8 இருந்தா தான் கவலைப்பட மாட்டேனே. எவனாவது ஒருத்தனுக்கு மீராவை கட்டி வச்சிருப்பனே, இவன் ஒருத்தனா இருக்கிறதுனால தான் உபத்திரவமே. நியாயமான கேள்விகளுக்கு கூட பதில் சொல்ல முடியாத தர்ம சங்கடமான நிலைமையில நீங்க இருக்கிறீங்கன்னு தெரியும். எனக்கு எந்த விதமான குழப்பமும் இல்ல, நேரடியாவே கேட்கிறேன். உன் மேல உசிரியே வச்சுக்கிட்டு இருக்கிற பொண்ணை உதாசீனப்படுத்திட்டு உன்னை அலட்சியப்படுத்துற பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கிறியே, என்னடா அதெல்லாம்? என்ன சொல்றீங்க? ஆமாண்டி, இவன் போன வாரம் ராமசாமி மகன் கல்யாணத்துக்கு போய் அங்க இன்ஸ்பெக்டர் பொண்ணு ரோசியோட தகராறு பண்ண அவ இவனை கண்ணத்துல அறைய ஊரே சிரிப்பா சிரிச்சிருக்கடி. அப்பா, பர்சனலா நடந்த விஷயத்தை பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்காம. ஓ, அப்படியா? அப்ப நானும் என் சொத்துக்களை பத்தி பர்சனலா ஒரு முடிவுக்கு வந்துடுறேன். மிஸ்டர் ரகு, நீங்க மீராவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா என் சொத்துக்களை உங்களுக்கு எழுதி வைக்கிறத பத்தி நான் யோசனை பண்ணுவேன். அப்படி இல்ல, இந்த வீட்டுக்கு மருமகளா வர வேண்டிய மீரா மகளா வந்துட்டு போறா. என்ன சொல்றீங்க? அப்பா, மாமனார் கிட்ட வரதட்சணை வாங்குறதே கேவலமா நினைக்கிறவன், அப்பா கிட்ட வரதட்சணை வாங்கித்தான் வாழணும்னா அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம்ப்பா. அப்படின்னா குட் பை. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க சொத்துக்கும். தம்பி, 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 என்னங்க இது? உங்க தங்கச்சி மகன் நல்லா வாழணுங்கிறதுக்கு நம்ம பையனை வீட்டை விட்டு துரத்துறீங்க. இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னங்க அவன் போறான், அவனை கூப்பிடுங்க. இல்லடி, எங்கடி போயிட போறான்? கையில வாட்சும் கழுத்துல செயின் இருக்கிற வரைக்கும் ஐயா காலரை தூக்கிக்கிட்டு தெரியவாரு. அது தீர்ந்த உடனே தன்னால கால்ல வந்து விடுவான். நீ போடி. என்னங்க போடிங்க. இருந்தாலும் அவன் இந்தாப்பா, இங்க வா. இந்த வாட்டர் பம்ப் வந்து பாருப்பா. கொஞ்சம் அந்த பேனட் ஓபன் பண்ணுங்க.
நம்ம ரகுமாரி இல்ல? ஆமா. ரகு, ஹலோ கண்ணா, how are you? Fine. How are you? Fine. உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ஓ, ட்ரெஸ்ஸை பார்த்து சொல்றியா? நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் மனசார நல்லா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஐ எம் மென்டலி ஓகே. உங்க அப்பா கூட சண்டையாமே? ஆமா. என்னடா விஷயம்? என்னடா அது? ஊருக்கே தெரியும், உனக்கு தெரியாதா? நீ போய் இப்படி கஷ்டப்படுறியடா? கஷ்டமா? வேலை செஞ்சிட்டு இருக்கேன்டா, கைவசம் தொழில் வச்சிருக்கேன். கடைசி வரைக்கும் கஷ்டமே பட மாட்டேன். நீ மட்டும் சரின்னு சொல்லு, உன்னை என் கம்பெனில 50-50 பார்ட்னர் ஆக்கிறேன். ஓகே? சாரி, நான் எதையுமே யார் கூடவும் பங்கு போட விரும்ப மாட்டேன், என் கஷ்டங்களை கூட. டிரைவர், 125 rupees 50 paisa. நான் வரேங்கண்ணா. Stupid. நீங்க எவ்வளவு தூரம் அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அது அந்த ஆள் கொஞ்சமாவது நினைச்சு பாக்குறேனா? அதுல ஒண்ணும் தப்பு இல்ல. அதான் ரகு. டிரைவர், வண்டி எடு. யாரு வந்து கலரு புதுசா இருக்கு? இவளா நம்ம காலேஜ் ஸ்ட்ரைக்ல செத்து போல இன்ஸ்பெக்டர் அவர் பொண்ணு. முதல்ல இவனோட சுத்தி இருந்தா, இப்ப கண்ணனோட செட்டில் ஆயிட்டா. இந்த கண்ணனோட ஒரு கன்னி பொண்ணு சுத்தினான்னா 10 மாசத்துல அம்மா ஆயிடுவாங்கிறது ஐதீகம். நீ வேணா பாரு, அடுத்த மாசம் இவ வாண்டி எடுப்பா. அந்த கடைக்கு போலாம். வேண்டாம், இந்த கடைக்கே போலவா. இந்த கடையில தான் நல்ல நல்ல ஃப்ராக் எல்லாம் இருக்கும். வா வாங்கம்மா. என்ன வேணும்? ஃப்ராக் வேணும். இது பாருங்க, இது வேற டிசைன் வேணும். இது புது டிசைன். இது பாருங்க. இது வேண்டாம், இது நல்லா இருக்கு. அங்கிள், ஷீலா, இது இங்க வந்த பொண்ணு எங்க பாக்கலீங்களே? ஷீலா, எங்க என் கூட வந்து சின்ன பொண்ணு பாத்தீங்களா? தெரியலங்க. ஐயோ, எங்க போயிருக்கா? முப்பத்தலால் சார், பாலியஸ்டர் சார், பாம்பே டையிங் சார். இதை பாருங்க, இது ரொம்ப நல்ல குவாலிட்டி சார். போட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. காட்டன்ல கொஞ்சம் சிம்பிளா நல்லதா எடுத்து போடுங்களேன். என்ன சார், பனியன் சட்டி கூட ஃபாரின் ஐட்டமா கேட்பீங்க, சட்டைக்கு போய் காட்டன்ல கேக்குறீங்களே. போன வாரம் தான் காந்தி படம் பார்த்தேன், அன்னில இருந்து சுதேசி ஆயிட்டேன். கதர்ல ஏதாவது இருக்கா? கதரா? இது ரொம்ப நல்ல குவாலிட்டி சார், பாருங்க பாருங்க. அது எங்கே இருக்கட்டும், விஷயம் இதுதான். ஒரு 60 ரூபாய்க்குள்ள காட்டன்ல அழகா இருக்கணும் கூட அவசியம் இல்ல, ரெடிமேடா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும். எடுத்து போடுங்களேன் ப்ளீஸ். ஹாய் ஷீலா, நீ எங்க? நாளைக்கு எனக்கு பர்த்டே, அதனால அக்கா எனக்கு துணி எடுக்க கூட்டிட்டு வந்தாங்க. எங்க உங்க அக்கா? அதோ அந்த கடையில இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே. தேங்க் யூ சார். இத பாருங்க, புதுசா வந்திருக்கு சார், ரொம்ப நல்லா இருக்கு சார். முடிஞ்சா நாளைக்கு வரேன், எடுத்து வைங்க. வாங்க சார், வாங்க. ஃப்ராக் பாருங்க. அம்மா, இந்த குழந்தை சைஸ் என்ன இருக்கு? 120. இது எவ்வளவு? 130. இது எவ்வளவு? இது 140 ஆகும். இது எவ்வளவுமா? 150. இது இது உங்களுக்கு எந்த டிசைன் வேணும்னு சொல்லுங்க. இந்த ஃப்ராக் நல்லா இருக்கும். இதான் வேணும். இது 175 சார். ஐயே, இது நல்லாவே இல்லம்மா. எனக்கு இதான் வேணும். இதோட நல்லதா எடுக்கலாம். வேண்டாம், எனக்கு இதான் வேணும். கிழிஞ்சிடும்மா. கிழிஞ்சிடும். ஆமாமா, சட்டை கிழிஞ்சிடுமா? கிழிஞ்சிடும். உங்களுக்கு என்ன விலையில வேணும் சார்? ஒரு 60 ரூபாய்க்குள்ள இருந்த போதும். பாருங்க இந்த டிசைன் பாருங்க. 60 rupees. ஷீலா, ஷீலா எப்படி இருக்கு? எப்படி? ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆமா, இவ்வளவு லேட்டா போறியே, உங்க அக்கா வந்து திட்ட மாட்டா? திட்டுவாளா? திட்டினாதான் அப்பா கிட்ட சொல்லிடுவேனே. அப்பா கிட்டயா? அப்பா தான் போட்டோக்குள்ள இருக்காரே, மாலை எல்லாம் போட்டுட்டு. சொன்னா அடி விழும். அக்காக்கு. ஷீலா, வாங்க தம்பி. எனக்கே தெரியாது, என் பின்னாடி வந்துட்ட போல இருக்கு. நான் ரோசியை தேடினேன், இங்க வந்துட்டு தான் சொன்னாங்க. நானே கூட்டிட்டு வந்தேன். நான் வரேன். பரவாயில்ல,
உள்ள வாங்க தம்பி. வீடு அமைதியா இருக்கு, அனாவசியமா என்னால எதுக்கு பூகம்பம்? நான் வரேங்க. ஷீலா, எங்கடி போன? தனியனே? மாமா என்ன கடைக்கு கூட்டிட்டு போனாங்க. என்னோட பர்த்டேக்கு எனக்கு கவுன் வாங்கி தந்தாங்க. எங்க அப்பா செத்ததுனால என் குடும்பம் நடுத்தரையில நிக்கும் நினைச்சிட்டியா? ரோசி, நமக்குள்ள 1000 இருக்கு. உன் கோவத்தை காட்டி குழந்தை மனசு கெடுத்துறாத. என் குடும்பத்தையே கெடுத்துட்ட. இந்த குழந்தை மனசு கெட்டா அவனு குடிமொழி போவாது. குடிடி. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. ஜன்னல் சாத்தி விட்டு போகும், என்னை பார்த்து ஒரு மேகம் ஜன்னல் சாத்தி விட்டு போகும். உன் வாசலில் என்னை கோலம் இடு, இல்லை என்றால் ஒரு சாபம் இடு. பொன்னாரமே தண்ணீரில் மூழ்காது காற்றுள்ள பந்து, என்னோடு நீ பாடி வா சிந்து. ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே, கண்ணில் என்ன சோகம் போதும் ஏங்காதே, என் அன்பே ஏங்காதே. வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை, நேரம் கூடி வந்த வேளை நீ நெஞ்சை மூடி வைத்த கோழை. என் நெஞ்சிலே இனி ரத்தம் இல்லை, கண்ணீருக்கே நான் தத்து பிள்ளை. என் காதலி உன் போல என் ஆசை தூங்காது ராணி, கண்ணீரில் தள்ளாடுதே தோணி. ஈரமான ரோஜாவே ஏக்கமெல்ல ராஜாவே, கண்ணில்
என் அன்பே ஏங்காதே ஏங்காதே என் அன்பே ஏங்காதே. ரோசி இனிமே போவியா போவியா ரோசி போவியா? குழந்தை போட்டு ஏன் இப்படி அடிக்கிற? உங்க வேலையை பாருங்க. ரோசி ரோசி நீ அறிவில்லாதவன் தான் நினைச்சிட்டு இருந்த. ஆனா இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன் நீ இதயமும் இல்லாதவன். நான் என் பழைய ரோசியை பார்க்கவே முடியாதா? அவன் ஏன் ரோசி எல்லாத்தையும் பரவாயில்ல. ஆனா அந்த பழைய ரோசியை தான் பார்க்க விரும்புறேன். குட் பை. வாடிங்க. வாங்க. வாடி. இனிமே இப்படி செய்வியா? செய்வியா நீ? விடுங்க குழந்தையே. அம்மா, விடுறீ. உனக்கு பையனுக்கு இப்ப என்ன நடந்துருச்சு இப்படி குதிக்கிற? அந்த பையன் என்ன தப்பு பண்ணா? அம்மா, உன் புருஷன் சாவறதுக்கு காரணமா இருந்த அந்த ஆளுக்கா பறிச்சு பேசுறீங்க? வாய முடி. வீம்பும் வீராப்பும் இருக்கே தவிர உனக்கு கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. எதுக்கும் ஸ்ட்ரைக் நடந்து எப்படியோ அவர் சாகணும்னு இருந்தா அதுக்கு அந்த பையன் என்னடி பண்ணுவான்? அறிவு கிட்டவளே. எங்க அப்பா சாவறதுக்கு விதி காரணம் இல்லம்மா, அந்த ஆளோட விளையாட்டு புத்தி தான் காரணம். நிறுத்துறே. உங்க அப்பாவை அவன் சாகடிச்சான்னு சொல்லி சொல்லியே அவனை நீ சாகடிச்சிட்டு இருக்க. உங்க அப்பாவை அவன் சாகடிச்சான்னு சொல்லி சொல்லியே அவனை நீ சாகடிச்சிட்டு இருக்க. தன்னால இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆம்பளை துணை இல்லாம போச்சேன்னு தனக்குள்ளேயே அவன் வெந்துகிட்டு இருக்கான். உன்னை மனசுல நினைச்ச ஒரே காரணத்துக்காக இப்ப அவன் நடுத்தரவுல நிக்கிறாண்டி. இப்படிப்பட்ட புள்ள மனசை நோகடிக்கிற எந்த பொண்ணா இருந்தாலும் நல்லா இருக்க மாட்டா. அவ என் பொண்ணா இருந்தாலும். அம்மா, லைட்டா ஃபீவர் இருக்கு. ஏமா குழந்தை ரொம்ப அடிச்சிங்களா? மாமா மாமாங்குதே, அவர் உங்க ஹஸ்பண்டா? உங்களுக்குள்ள 1000 கருத்து வேறுபாடு இருந்தாலும் அதை குழந்தைகிட்ட காட்டலாமா? இப்ப அவர் அழைச்சிட்டு வர முடியுமாமா? அவரை கூட்டிட்டு வந்தாதான் குழந்தை குணமாகும்னு சொல்ல வரல. ஆனா அவர் வந்தாருன்னா குழந்தை மனசு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அப்புறம் உங்க இஷ்டம். அம்மா, எங்க போறீங்க? ரகு கூப்பிடுறதுக்கு. அந்த ஆள் இங்க வந்துதான் ஆகணுமா? உனக்கு வேணும் வைராகி பெருசா இருக்கலாண்டி. எனக்கு என் குழந்தை முக்கியம். இந்த வீட்டை எவன் சுடுகாடு ஆக்கினானோ அவனே இந்த வீட்டுக்கு விருந்தாளி ஆக்கணும். அப்படித்தானே? நீங்க போக வேண்டாம், நானே போறேன். நீ இவ்வளவு சீக்கிரம் உண்மையை புரிஞ்சுக்கிட்டு என்ன பார்க்க வருவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒண்ணு டூயட் பாட இங்க வரல. ஷீலாக்கு என்னாச்சு? என் கெட்ட நேரம். நீங்க வந்தாதான் அவளுக்கு உடம்பு நல்லாகும் டாக்டர் சொல்லிட்டார். ஹலோ, யார் வேணும்? கொஞ்சம் இருங்க. சார், உங்களுக்கு போன். என்ன? எனக்கு போன்? யோ, எனக்கு போன் வந்திருக்கியா? அம்மா, எனக்கு தானே? ஹலோ. ஜமுனா, என்னை விட்டு போயிட்டியா? ஜமுனா, என்னை விட்டு போயிட்டியா? ஐயோ. ஜமுனா, என்னை விட்டு போயிட்டியா? ஜமுனா, என்ன அந்த ஆளு ஜமுனா ஜமுனா அழுகுறான்? அவன் புண்டாட்டி பேரு ஜமுனா. போய் சேர்ந்துட்டா போல இருக்கு. அடாடாடாடா. அழுவாதையா? அழுவாதையா? சொன்னா கேளு. அழுவாதா? எப்படி ஆறாம இருக்க முடியும்?
சம்சாரத்துக்கு இப்ப எவ்வளவு பிரிய வச்சிருந்தாங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். வீட்டுக்கு போய் நடக்க வேண்டிய காரியத்தை பாரியா. சொன்னா கேளு போ. ஆமாங்க, முதல்ல அடக்கம் பண்றதுக்கு வேண்டியது அதை பாருங்க. என்ன அடக்கமாண்டாவா? கிண்டலா பண்றீங்க? யமுனாங்கிற குதிரை மேல 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி கட்டியிருந்த ஐயா, அது தோத்து போச்சு ஐயா. இங்க என்ன கலாட்டா? போங்கயா சீட்டுக்கு எல்லாரும். இது ஆபீஸ் நினைச்சியா இல்ல அழுக மாட்டான்னு நினைச்சியா? ஏன் அழுகுற? 1000 ரூபாய் வட்டிக்கு வாங்கி குதிரை மேல கட்டியிருந்தேன், குதிரை தோத்து போச்சு சார். நல்லா வேணும். இதுக்குத்தான் ரேஸுக்கு போறதுக்கு முன்னால அனுபவத்தை என்ன மாதிரி ஆளுகிட்ட கேட்டிருக்கணும். ஆமா, எந்த கழுத மேல காசை விட்ட? ஜமுனாங்கிற குதிரை மேல சார். ஜமுனா தோத்து போச்சா? சார் சார், நீங்க ஏன் சார் அழுறீங்க? முண்டா, நீயாவது ஜமுனா மேல 1000 ரூபாய் கட்டின, நான் 5000 ரூபாய் கட்டினேன். அப்ப எனக்கு ஏன் அழுதுக்கங்க? ஜமுனா இப்படி ஒரேடியா டவுன் ஆக்கிட்டியே. ரோசி, அம்மா, அப்பாவே போயிட்டு போறோம். இந்த பதக்கமும் பாராட்டு வாங்கி நாம என்னமா செய்ய போறோம்? எல்லாரும் வேலை பார்க்கறாங்க, எல்லாரும் சாகுறாங்க. ஆனா உங்க அப்பா சாவுலையும் ஒரு கௌரவத்தை தேடிட்டாருமா. 4 பெரியவங்களுக்கு முன்னால அரசாங்கமே அவருக்கு தர பாராட்ட அவர் பொண்ணா இருந்து நீ வாங்கறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமா. வணக்கம்மா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதுல இருந்து ஆபீஸ்ல எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சதா உங்க ஜாபமாவே இருந்தது. எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல தம்பி, கவலைப்படாதீங்க. ஈவினிங் எங்க ஃபேமிலி டாக்டர் வர சொல்லியிருக்கேன். அவர் வந்து உங்களை பாப்பாரு. ஆமா, மெட்ராஸுக்கு போறதை பத்தி என்ன முடிவெடுத்திருக்கீங்க? எங்கப்பா அவ தான் போக மாட்டேங்கிறாளே. போக மாட்டேங்கிறாங்களா? என்ன ரோசி இது? உங்க அப்பாவுக்கு கிடைக்கிற கௌரவத்தை உங்க கையால வாங்குறதான மரியாதை. அவங்களுக்கு உடம்பு நல்லா இருந்தா அவங்க போவாங்க. அவங்களுக்கு உடம்பு நல்லா இல்ல, அதனால நீ தானே போகணும். அம்மா, உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா நானே ரோசியை மெட்ராஸ்க்கு கூட்டிட்டு போய் வந்துடுறேன். உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? இதுல என்ன சிரமம்? உங்க அப்பாவுக்கு கிடைக்கிற இந்த கௌரவத்துல எனக்கு கண்டிப்பா பங்கு இருக்கு. எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு கண்டிப்பா மெட்ராஸ் போறோம். அம்மா, நான் போய் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிடுறேன். வரட்டுமா? வரேன். என்னது, ரோசி உன்னோட மெட்ராஸ்க்கு வரல? ஆமாடா. என்னடா அவங்க அம்மா பாலுக்கு பூனை காவல் வச்ச மாதிரி உன்ன வச்சிருக்காங்களே. டேய், நீ வேணா பாரு. மிஸ் ரோசியா என்னோட வருவா. திரும்பி வரும்போது மிஸ்ஸஸ் கண்ணனா வருவாடா. செட்டப் பண்ணிட்டியா? பண்ணிடுவேன். பெரிய ஆள்டா நீ. மாமா, உங்களை கண்டா ஏன் அக்காக்கு பிடிக்க மாட்டேங்குது? ஏன் அவளுக்கே தெரியாது. என்ன கேட்டா என்னத்த சொல்ல முடியும்? ஆமா, நீங்க வீட்டுக்கு போறது இல்லையா? பதில் சொல்ல முடியாத கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கியே. நீ ஸ்கூலுக்கு புறப்படு. டீச்சர் உன்னை எப்படிதான் சமாளிக்கிறாங்களோ. வீட்டுக்கு போறது இல்லையே, எப்படி சாப்பிடுறீங்க? ஹோட்டல்ல தான் சாப்பிடுவேமா. ஐயோ பாவம். இட்லி சாப்பிடுங்க அங்கிள். உனக்கு டைம் ஆச்சுல, நீ ஸ்கூலுக்கு புறப்படு. நீங்க இட்லி சாப்பிட்டாதான் நான் போவேன். சொன்னா கேளு. நான் இட்லி சாப்பிட்டா நீ போவேங்கிற. ஆமா. சரி. நான் தான் ஊட்டுவேன். நல்லா இருக்கா அங்கிள்? பிரமாதமா இருக்கு. இந்த இட்லி செஞ்ச கைக்கு தங்கத்தால வளையல் செஞ்சு போடணும். அப்படின்னா வேலைக்காரிக்கு செஞ்சு போடுங்க. வேலைக்காரியா? அவ தானே செஞ்சா. நான் உங்க அக்கா செஞ்ச இட்லின்னு நினைச்சிட்டு. எங்க அக்கா செஞ்ச இட்லி வேணுமா அங்கிள்? ஆமா, கொண்டாரியா? நாளைக்கு ஒரு டசன் இட்லி கொண்டாறேன். நாளைக்கு ஒரு டசன் இட்லி கொண்டு வா. ஆனா இப்ப ஸ்கூலுக்கு புறப்படு. இல்லன்னா ஒரு டசன் உத கிடைக்கும். போயிட்டு வரேன் அங்கிள்.
சாரி மிஸ்டர் ரகு, கொஞ்சம் டெலிகேட்டான நிலைமை தான். ஆக்சிடென்ட்ல தலையில பலமா அடிபட்டதால மூளை பாதிக்கப்பட்டிருக்கு. ஒரு மேஜர் ஆபரேஷன் பண்ணாதான் இந்த சப்டியூரல் ஹியூமரேஜை கியூர் பண்ண முடியும். அதுக்கு ஒரு 30-35,000 ரூபாய் வரைக்கும் செலவாகும். உடனடியாக அந்த ஆபரேஷன் பண்ணாதான் அந்த குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியும். சீக்கிரமா முடிவு சொல்லுங்க. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார், ஆனா குழந்தை கியூர் ஆகணும். நான் பணத்தோட வரேன். ஆமாம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, தைரியமா இருக்கு. கண்ணா, ஏன்டா அப்படி இருக்க? பொண்ணு இந்த கோலத்தை பாக்குவா, நாங்க கஷ்டப்பட்டு வளர்த்தோம். வெளிக்கதவை சாத்தி வைன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன். அப்பா, அட அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கூட தெரியுமா அவனுக்கு? பரவாயில்லையே, நான் எஸ்டேட் வரைக்கும் போயிட்டு வரேன். சார், எனக்கு அவசரமா கொஞ்சம் பணம் வேணும். மிஸ்டர் ரகு, சொத்து விஷயமா நான் ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறேன். நானும் ஒரு முடிவோட தான் வந்திருக்கேன். நான் ஒன்னும் உங்ககிட்ட கடனா கேட்கல, வரதட்சணையா தான் கேட்கிறேன். புரியலீங்களே? புரியல? மீராவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க. ஏண்டே, இப்போ உன் புள்ள கஷ்டங்கிறதுனால கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறாரு. கஷ்டம் தீந்து போச்சுன்னா இவர் புத்தி மாறாதுங்கிறது என்ன நிச்சயம்? நிச்சயம் பண்றேன். ஹலோ, ஸ்ரீனிவாச பிரசாத், நான் ரகு பேசுறேன். எனக்கும் எங்க அத்தை பொண்ணு மீராவுக்கும் வர்ற 22ஆம் தேதி கல்யாணம். 5000 பத்திரிக்கை அடிச்சு அனுப்புவீங்க. திருப்தி தானே? நீ நல்லா இருக்கணுங்கிற ஆசை எங்களுக்கு மட்டும் இல்லையா? இதெல்லாம் உன் சொத்துடா. உனக்கு எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்க. எனக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறேன். வா ரோசி. ரோசி, படிக்கிறது புக்ஸ் வேணுமா? வாங்கிட்டு வந்தேன். சரி, நீ போ, நான் வாங்கிட்டு வரேன். வண்ண தெரியும். ஊட்டிக்கு போகாதீங்க, ஊட்டிக்கு போகாதீங்க, ஊட்டிக்கு போகாதீங்க. என்ன வேணும்னா அடிங்க, ஊட்டிக்கு போகாதீங்க. என்ன அடிங்க, என்ன அடிங்க, என்ன அடிங்க. ஊட்டிக்கு போக கூடாது, ஊட்டிக்கு போகாதீங்க, ஊட்டிக்கு போகாதீங்க. ரேப் பண்ணிடுவானுங்களே. ஊட்டிக்கு போகாதீங்க, ரேப் பண்ணிடுவானுங்க. ஊட்டிக்கு போகாதீங்க, ஊட்டிக்கு போக கூடாது, ஊட்டிக்கு போகாதீங்க. டன் 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 டன். கண்ணன் நீ கண்ணன் தானே? கண்ணன் தானே? யாருங்க அது? யாரோ பைத்தியம். நீ என் ஃப்ரெண்டு கண்ணன் தானே? என்ன தெரியல, என்ன தெரியல, என்ன தெரியல உனக்கு? நம்ம 2 பேரும் ஊட்டில ஒன்னா இருந்தோம்ல. நீ அந்த பொண்ணுக்கு எடுத்துட்டிய, நானும் தான் எடுத்தேன். உண்மையை சொல்லிட்ட கண்ணா. அந்த பொண்ணை ஏன் பண்ணி கொண்டுட்டேன்? சைக்கிள் போலீஸ் அன்னைக்கு சோடா பாட்டில் அடிச்சு கொலை பண்ணுவ நீ தானே? 2 பேரும் செத்துட்டாங்கடா, செத்துட்டாங்கடா.
ரோசி நான் தாமா சொன்ன ரோசி என்ன மன்னிச்சிடுமா ரோசி என்ன மன்னிச்சு ரோசி என்ன மன்னிச்சிருங்க ரகு. இல்லம்மா, நீதான் என்ன மன்னிக்கணும். ரோசி, என்னைக்காவது ஒரு நாள் உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டு நீயா என்ன தேடி வருவ. அன்னைக்கு நான் உயிரோட இருந்தா அது உன்னோட அதிர்ஷ்டம் சொன்ன. இப்போ நான் உயிரோட இல்ல. அடுத்த வாரம் எனக்கும் மீராவுக்கும் கல்யாணம்.